சின்ன சின்ன ஆசை சிறகடிக்கும் ஆசை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹோப் எல்லோரும் ஹெல்த்தியாக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் எல்லாருமே சூப்பராக இருக்கோம். நேற்று லாங் வீடியோ போல் நிறைய பேர் உரிமையாக கோச்சிக்கிட்டீங்க. நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். ரேகனுக்கு சண்டேலேருந்து ஃபீவர், மண்டே ஸ்கூலுக்கு அனுப்பலை. சரி இன்றைக்காவது அனுப்புவோம். நேற்று அனுப்பி வச்சேன். மதியத்துக்கு மேலே ஸ்கூல்லேருந்து ஃபோன் வந்துச்சா. ஸ்கூல்லேருந்து ஃபோன் வந்தாலே படபடப்பாயிருது. என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு போய் பார்க்கும்போது மறுபடியும் உடம்பு சரியில்லை. அதுக்கு மேலே என்னால் ஒர்க் வந்து கண்டினியூ பண்ண முடியல. கொஞ்சம் பெண்டிங் இருந்தது. அதை இன்றைக்கி முடிச்சுட்டு நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. நான் வந்து ஆடி மாதத்தில் ஒரு வெள்ளிக்கிழமை கோவிலுக்கு வந்து அன்னதானம் கொடுக்கலான்னு வந்து எல்லாம் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். நீங்கள் ஷார்ட் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. அதில் போட்ட இந்த தக்காளி சாப்பாடு ரெசிபி, அப்புறம் சக்கரை பொங்கல் ரெசிபி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சரி ஷேர் பண்ணலாம் அப்படின்னா நான் லாங் வீடியோ அப்பயே எடுத்து வச்சுருந்தேன். நான் பார்த்திங்கன்னா 2 படி அரிசி எடுத்திருக்கேன். நார்மல் வீட்டில் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற பொன்னி அரிசி. அதை வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டேன். மீன்வேல் நடுவில் பார்த்திங்கன்னா அத்தை வந்து ராகி புட்டு ரெடி பண்ணியிருந்தாங்க. அதை தாளித்து வச்சுட்டாங்களா. வந்து அதை கொஞ்சம் ஸ்நாக்ஸாக சாப்பிட்டு அப்புறம் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஆக்சுவலாக நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா 4-5 வீடியோ டீட்டெயில்டாக சக்கரை பொங்கல் ரெசிபி போட்டிருக்கேன். அதனால அன்றைக்கி நான் டீட்டெயில்டாக எடுக்கலை. எவ்ரி இயர் ஆயுத பூஜை வீடியோ எடுத்து பாருங்கள். அதில் கண்டிப்பாக சக்கரை பொங்கல் ரெசிபி வந்து இருக்கும். உமாஸ் லைஃப் ஸ்டைல் ஆயுத பூஜா அப்படின்னு போட்டிங்கனாலே இந்த வீடியோலாம் முன்னாடி வந்துடும். அதில் நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். அதுலையெல்லாம் 1 டம்ளர் அளவு தான் எடுத்து செஞ்சுருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா 2 டம்ளர் பச்சரிசி, அதுக்கு அரை டம்ளர் வந்து பாசிப்பருப்பு. 1 டம்ளர் எடுத்திங்கன்னா 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு போட்டால் போதும். இதுக்கு தண்ணி அளவு பார்த்தீங்கன்னா நான் டீட்டெயில்டாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஏன்னா நான் டீட்டெயில்டாக இது எடுக்கல, நிறைய வாட்டி ஷேர் பண்ணிட்டோம்ல அப்படின்னு. இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். பருப்பு பார்த்திங்கன்னா லைட்டாக வாசம் வர அளவுக்கு வறுத்துட்டு அரிசியோடு சேர்த்து இதையும் வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டேன். நான் அன்றைக்கி எடுத்துக்கிட்ட அரிசி பார்த்திங்கன்னா 2 படி கிலோ கணக்கில் 1.5 கிலோ வரும். அதுக்கு 1.5 கிலோ தக்காளி வந்து எடுத்திருக்கேன். நல்லா பழுத்த பழமாக நாட்டு தக்காளியாக எடுத்து அதில் 3/4 தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ரஃப்பாக சாப் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு 6-7 தக்காளி மட்டும் இந்த மாதிரி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். இந்த ஃபார்ம் ஹவுஸ் கட்டி வீடியோ போட ஸ்டார்ட் பண்ண புதுசில் பார்த்தீங்கன்னா நாங்கள் சொரக்காய் போட்டிருந்தோம், பீர்க்கங்காய் போட்டிருந்தோம், இந்த மாதிரி நிறைய காய் வெரைட்டி போட்டிருந்தோம். கருவேப்பிலை செடி மட்டும் எங்கேயுமே இல்லை. நிறைய பேர் வைங்கன்னு சொல்லியிருந்தீங்க. நாங்கள் வைக்கலான்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடியே காக்கா குருவி வந்து அந்த விதையை போட்டு கார்டன்லேயே இப்போ ஒரு 4-5 இடத்துல பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை செடி தானாக முளைச்சி வந்திருக்கு. ஃப்ரெஷ்ஷாக பறித்து போடும்போது ஒரு வாசனையே வந்து தனி தான். கொய்யாப்பழம் பார்த்தீங்கன்னா சீசன்லாம் கிடையாது. நினச்சப்பெல்லாம் வந்து இப்போ மரத்தில் வந்து காய் இருக்குது. ஏதாவது சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னு மரத்தை எட்டி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு காய் சிக்கும் பறித்து சாப்பிட்டுக்கிறோம். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அன்றைக்கும் ஒரு காய் பார்த்திங்கன்னா நல்லா செங்காயாக இருந்தது. வேலை செய்யும்போது சாப்பிட்லான்னு கையோடு வந்து பறிச்சிட்டு வந்துட்டேன். கீழையும் நிறையா காய் இருக்குது. உச்சியிலையும் பார்த்திங்கன்னா நிறையா காய் இருக்குது. உச்சியில் இருக்கிறதெல்லாம் நாங்கள் பறிக்கிறதில்ல. அணில் கிளியை சாப்பிட்டு போகட்டும் அப்படின்னு வந்து விட்டுறோம். கீழே எங்களுக்கு எட்டுறதை மட்டும் பறித்து வந்து சாப்பிட்டுக்கிறோம். ஸோ எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டேன். இந்த தக்காளி தொக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள். எந்த பவுடருமே நீங்கள் அரைச்சி போட தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. நான் வந்து நிறைய கிளறனால ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, முந்திரி இருந்தால் கூட போட்டுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 30 பல் பூண்டு பொடியாக கட் பண்ணது, 25 காஞ்ச மிளகாய் விதைய ஊற்றி எடுத்து வச்சுருந்தேன். அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிட்டு வந்த கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு எண்ணெயில் நல்லா பொரிய விட்டுருங்க. கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டேன். இந்த பெருங்காயத்தூள், பூண்டு, வரமிளகாய் இதெல்லாம் பொரியும் போது அதோட ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்கும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுக்க தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். தக்காளி ரொம்ப குழஞ்சி வரணும் அப்படிங்கிறதில்ல. இந்த மாதிரி லைட்டாக சாஃப்டானதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து கையளவு கண்ணளவு தான். ஏன்னா எதுவுமே டேஸ்ட் பண்ண முடியாது, கோவில் கொண்டு போய் தானே கொடுக்குறோம். அதனால் வந்து அப்படியே ஒரு இதாக போட்டுக்கிட்டேன். அப்புறம் வரமிளகாத்தூள் கொஞ்சம், மஞ்சத்தூள் போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. 5 நிமிஷம் 6 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுட்டே இருங்க. அவ்வளோதான். இது நல்லா திக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு அப்படின்னா
தக்காளி தொக்கு வந்து ரெடி. இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா குக்கரில் வந்து சாப்பாடு வச்சு எடுத்து வச்சிட்டேன். பெரிய பாத்திரத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடு ஒரு லேயர் போட்டு கொஞ்சம் எண்ணெய், அடுத்த லேயர் போட்டு கொஞ்சம் எண்ணெய், இந்த மாதிரி பண்ணிட்டு வரும்போது இந்த கிடந்த சாப்பாடில் பல்காக செய்யும்போது உங்களுக்கு நல்லா உதிரியாக வரும். நீங்கள் நார்மலாக உங்கள் வீட்டு சாப்பாட்டு அரிசிக்கு என்ன தண்ணி அளவு வைப்பீங்களோ அதே வச்சு நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் அதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள இங்கே தக்காளி நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. ரொம்ப திக்காக வெட்டாதீங்க, ஸ்டோர் பண்ணுற அளவுக்கு. இது வந்து சாதம் கிளறது தான், அதனால் ஓரளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சதுமே நம்ம எடுத்து சாதம் கிளற வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஃபேனில் வந்து ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கிளறுங்க. சூட்டோடு போட்டு கிளறும்போது ஒன்றோட ஒன்று சேர்ந்து களியாட்ட மாறிடும், உதிரி உதிரியாக வராது. ரெண்டும் ஓரளவுக்கு ஒரு வெதுவெதுப்புக்கு வந்ததுக்கப்புறம் கிளறினீங்கன்னா சூப்பராக இருக்கும். தக்காளி தொக்கி இறக்கும்போது ஒரு ஸ்பூன் மட்டும் நாட்டு சர்க்கரை இல்லை வெல்லம் வந்து சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் சொல்ல மறந்துட்டேன். ரெண்டுமே ஆறி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறி எடுத்துக்கிட்டேன். நிறைய பேர் ஷார்ட் வீடியோவில் 25 பேர்த்துக்கு இது பத்தாது, ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் கொண்டு போன பிளேட்டில் நிறைய தான் வச்சு கொடுத்தேன். பட் எனக்கு ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறனால அளவு தெரியல. நெக்ஸ்ட் டைம் வந்து இன்னுமே பல்க் குவான்டிட்டியில் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு தான் யோசிச்சிருக்கேன். ஆனால் அன்றைக்கி 2 டைம் வாங்கி சாப்பிட்டாங்களும் வாங்கி சாப்பிட்டாங்க. நான் திருப்தியாக வந்து கொடுத்துட்டு தான் வந்தேன். அதில் எனக்கு எந்த குறையுமே இல்லை, சாட்டிஸ்ஃபைடாக தான் வந்தேன். ஸோ தக்காளி சாப்பாடு ரெடி பண்ணிவிட்டு ஒயிட் ரைஸ் வச்சு அதே குக்கரில் பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கலுக்கு அரிசியும் பருப்பையும் வந்து வேக வச்சுட்டேன். அது வந்து ஒரு 10 விசில் வந்ததுக்கப்புறம் நல்லா மசிச்சு விட்டுட்டு வெல்லத்தை கரைச்சி ஊற்றிட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏலக்காய் பொடி, நெய்யில் பார்த்தீங்கன்னா முந்திரி திராட்சை வந்து பொரிச்சு கொட்டினேன். அன்றைக்கி ஃபஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிஞ்ச் மட்டும் பச்சை கற்பூரம் சேர்த்துக்கிட்டேன். அப்படியே அந்த கோயிலில் செய்கிற டேஸ்ட் வந்து கிடச்சிது. எனக்கு வந்து அது பர்சனலாக அந்த டேஸ்ட்டு பிடிக்கும். உங்களுக்கு வந்து பச்சை கற்பூரம் சேர்க்கறது பிடிக்காது அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் இது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் தண்ணி அளவு மட்டும் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அரிசியும் பருப்பு கரெக்டாக குழைய வச்சு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவ்வளோதான். 2 டம்ளர் அரிசிக்கு அதே டம்ளரில் 2 டம்ளர் வெல்லம் வந்து சேர்த்துக்கிட்டேன். எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு கிச்சனும் க்ளீன் பண்ணிவிட்டு நானும் போய்ட்டு மறுபடியும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அன்றைக்கி சாரீ கட்டியிருந்தேன். இந்த சாரீ டீட்டெயில்ஸ் நான் ஷார்ட்ஸ்லேயே வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு நான், தீபி, லேகன், மாமா எல்லோரும் வந்து கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு எல்லாத்துக்கும் பிரசாதம் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்தோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வெள்ளிக்கிழமை நாளில் எடுத்தது. பட் பிளான்டு கிடையாது, எதர்ச்சியாக நடந்தது. முந்தின வாரம் வெள்ளிக்கிழமை அன்னதானம் கொடுத்தோம், ரெசிபியெல்லாம் ஷூட் பண்ணுறோம் அப்படின்னு வந்து நான் எடுத்து வச்சேன். கரெக்டாக அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா ஊருக்கு வரதா இருந்தது. சனி ஞாயிறு எங்கள் கூட இருந்துட்டு அந்தியூர் கோவில்லாம் சுற்றிட்டு போகலான்னு வந்திருந்தாங்க. நீங்கள் ஷார்ட்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க. சரி அப்பா அம்மா வராங்களே, டின்னர் எதாவது ஸ்பெஷலாக பண்ணுவோம் அப்படின்னு வந்து வீடியோவை எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். அப்படியே உங்கள் கூட ரெசிபி ஷேர் பண்ண மாதிரி இருக்குன்னு இந்த வீடியோ எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது தான் நான் கவனித்தேன், ரெண்டுமே வந்து வெள்ளிக்கிழமையில தான் எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னு. இந்த ஃபார்ம் ஹவுஸ் கட்டினதுலேருந்தே ஈவினிங் டைம் அப்படின்னா வீட்டுக்கு வெளியே தான், கிச்சனுக்குள்ளேயெல்லாம் வேலையே இருக்காது. லேகன் கூட தீபி கூட வாக்கிங் போகிறது, செடிக்கு தண்ணியெலாம் விடுறது, பூ பறிக்கிறது, காய் என்ன இருக்குன்னு பார்க்குறது அப்படின்னு அது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் வீட்டுக்கு பின்னாடி வேறு ஃபுல்லாக கார்டன் செட் பண்ண போகிறோமா, அதெல்லாம் செட் பண்ணிட்டா எனி டைம் அங்கேயே வேலையாக தான் இருக்கும். பட் அதுக்கு நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிற அளவுக்கு ஊரில் பெருசாக மழையில்லை. அதுவும் அந்த ஜூலை ஆகஸ்ட்லாம் வந்து ரெய்னி சீசன் டைமில் பெய்கிற மழை கூட பெய்யவே இல்லை. வெயில் பார்த்திங்கன்னா மே மந்தில் அடிக்க மாதிரி அடித்து நவுத்திட்டு இருக்குது. ஒரு 2 துளி வந்து மழை வரும், அப்புறம் அப்படியே காற்றடிக்கும், ரெயின்போ வந்துடும், சுத்தமாக மழை வரதே நின்று போயிடும். ஒரு மழை கூட கனமழையாக இந்த வருஷம் ஊரில் வந்து பெய்யவே இல்லை. உங்கள் ஊர் சைடில் எப்படின்னு சொல்லுங்கள். நிறைய ஊரில் பெய்யுதுன்னு நியூஸில் பார்ப்போம், ஆனால் எங்கள் ஊர் சைடில் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு மழையே இல்லை. பிகினிங் மே மந்தில் பெஞ்சதோட சரி, அதுக்கப்புறம் பெருசாக மழையை பார்க்க முடியல.
அப்புறம் வழக்கம் போல் வெள்ளிக்கிழமை செய்கிற வேலைகள் தான். 6 மணிக்கு வீட்டில் சாமி கும்பிட்டு அப்புறம் மாமா மார்க்கெட் போயிட்டு காய்கறிலாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுருந்தோம். நல்லா காஞ்சிருந்தது. அது கண்டெய்னர் எல்லாம் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த வீக்கு ரெடி. இதை செட் பண்ணால் மட்டும்தான் ஸ்கூல் வேலைகள் வந்து எந்த டென்ஷனும் இல்லாமல் ஒரு மாதிரி பிளான்டாக ஆர்கனைஸ்டாக எனக்கு போகிற மாதிரி இருக்கும். நான் ஃபஸ்ட்லேருந்தே இதை பழகிட்டேன்னா இது பண்ணல அப்படின்னா ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது. மார்னிங் என்ன செய்கிறது, ஏது செய்கிறது, என்ன காய் இருக்குது பண்ணுறது அப்படின்னு ஒரு பிளான்டே அது மாதிரி இருக்கும். இது மட்டும் பண்ணிட்டேன் அப்படின்னா பிளான் பண்ணி வச்சுக்கேன். அதுபடி அந்த வாரம் ஈஸியாக ஸ்மூத்தாக வந்து போகும் எனக்கு. அப்பா, அம்மா ஊருக்கு வரத ஒரு 1 வீக் முன்னாடியே சொல்லிட்டாங்களா, சரி அன்னைக்கு காலையில பார்த்தீங்கன்னா, நைட்டுக்கு ருமாலியன் ரொட்டிக்கு இந்த பஃபெட்ல எல்லாம் சன்னா கிரேவி குடுப்பாங்கல்ல, அது செய்யலான்னு யோசிச்சுட்டு சுண்டல் ஊற வைக்க போனேன். சுண்டல் கரெக்ட்டா தீந்துருச்சு. தீபி வாங்கிட்டு வந்து குடுத்தா. அது 1/2 கிலோ பாக்கெட் நெனச்சு நான் ஃபுல்லா ஊற வச்சுட்டு போயிட்டேன். ஈவினிங் வந்து பார்த்தா, அந்த கப்பு ஃபுல்லா சுண்டல் இருக்கு. பார்த்தா அது 1 கிலோ பாக்கெட்டு. இவ்வளோ வச்சு என்னடா பண்றது அப்படின்னு அந்த வாரம் முழுக்க பார்த்தீங்கன்னா, சுண்டல் வேக வச்சு தாளிச்சு சாப்பிட்டோம். கத்திரிக்காய் போட்டு குழம்பு வச்சோன்னு, வாரம் முழுக்க எனக்கு சுண்டலாவே தான் வந்து போச்சு. அன்னைக்கு நைட்டுக்கு தேவையானதை மட்டும் எடுத்துட்டு கொஞ்சம் உப்பு 4 கிளாஸ் தண்ணி விட்டு ஒரு 6, 7 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். நான் ருமாலியன் ரொட்டிலாம் பண்ணல. பூரி தான் ரெடி பண்ணியிருந்தேன். பூரியில் உப்பு, எண்ணெய், பச்சை தண்ணி போட்டு கெட்டியாக பெசஞ்சு வச்சுக்கிட்டா போதும். அது நான் பெசையில, அத்தை தான் பெசஞ்சு கொடுத்தாங்க. ரீசெண்டாக லேகனை கராத்தே கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். கிளாஸ் முடிச்சுட்டு ஈவினிங் வீட்டுக்கு வந்தான்னு வைங்களேன், அவங்க அம்மாயிட்டையும் தாத்தாட்டையும் அன்றைக்கி கிளாஸில் என்ன கற்றுக்கிட்டான் அப்படின்னு சொல்லுவான். அவங்க அம்மாயிட்ட சும்மா செஞ்சு காமிப்பான். அவங்க தாத்தாக்கிட்ட டேரெக்டாக ஆக்ஷன்லேயே வந்து இறங்கிடுவான். ஆனால் வந்து அவங்களோட லவ் வந்து இன்க்ரெடிபிள் அவன் மேலே. என் ஹஸ்பண்ட் மேலே கூட அந்தளவுக்கு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அவன்னா அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இது ரீசெண்ட் என்னோட அப்சஷன் அடிக்ஷன்னே சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா ஸ்க்ராட்ச் புக், ரெயின்போ ஸ்க்ராட்ச் புக். நான் ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேன். 4 புக்கு, அது கூட பென்சில் கொடுத்துருவாங்க. 120 ருபீஸ் தான். நான் ஆன்லைனில் வாங்கின ப்ராடக்ட் எல்லாமே டாக் ப்ராடக்ட்டில் கொடுத்துருப்பேன். தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். கீழே பார்த்தீங்கன்னா ரெயின்போ கலர்ஸ், மேலே வந்து இந்த கார்பன் பேப்பர் வச்சுருப்பாங்க. நம்ம இப்படி ஸ்க்ராட்ச் பண்ணும்போது அந்த பென்சில் வச்சு அழகாக அந்த ரெயின்போ கலர்ஸ் வரும். நம்ம இந்த மெஹந்தி, மண்டேலா ஒர்க்கு இதை எதாவது ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா கூட சூப்பராக இருக்கும். நான் அந்த ஃபஸ்ட்டு பேஜ் பார்த்தீங்கன்னா 4 நாள் உட்காந்து ட்ரா பண்ணேன். அப்புறம் அது முடித்து இப்போ நான் வந்து 3rd பேஜ் வந்துட்டுருக்கேன். எனக்கு செம்மையான ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்னே சொல்லலாம். எனக்கு ரொம்ப ஒர்க் பண்ண முடியல, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னா அதை எடுத்து வச்சு உட்காந்து எனக்கு தோன்றதை நான் என்னோட க்ரியேட்டிவிட்டியில் என்ன வருதோ அதை வந்து வரைஞ்சிட்டு இருப்பேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இப்போ ஒரு பேஜ் ட்ரா பண்ணேன்னு காமிச்சேன். அது நான் ஓனாக வரைஞ்சது. அன்னைக்கு வரைஞ்சிட்டு இருக்கும் போதே ஹஸ்பண்ட் வந்து பார்த்துட்டு என்ன ட்ரேஸ் எடுத்துட்டு இருக்கே அப்படின்னாரு. இல்லைப்பா, ஓனாக நான் வரைஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு. பரவாயில்லையே, நல்லா ட்ரா பண்ணுறியே அப்படின்னாரு. உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அத்தை வந்து மாவு பிசைஞ்சு கொடுத்தாங்க. லேகன் தாத்தாவோட சண்டையெல்லாம் நடந்துட்டு இருந்தது. நான் அப்படியே வந்து கிரேவி வைக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 7:30 மணி இருக்கும் செய்ய ஆரம்பித்தேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 பெரிய வெங்காயம், 3 தக்காளி, ரெண்டுமே வந்து சும்மா ரஃப்பாக சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ரெசிபி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன். கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கல்யாண வீட்டில் பஃபெட்டில் ருமாலியன் ரொட்டிக்கு ஒரு கிரேவி சாப்பிட்ட ஃபீல் கிடைக்கும். அப்படியே அச்சசல் அதே டேஸ்ட்லேயே இருக்கும். அதை கொஞ்சம் பொருளை வதக்கி அரைக்கணும். நான் வந்து 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். 2 ஏலக்காய், ஒரு பெரிய துண்டு பட்டை, 2 கல்பாசி, 1/2 ஸ்பூன் சோம்பு சீரகம் இதை போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம், தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் தக்காளி வந்து சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி தான் தக்காளியும் ரொம்ப குழஞ்சி வரணும் அப்படிங்கிறது இல்லை. லைட்டாக சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் மற்ற பொருளாக வந்து சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி பார்த்திங்கன்னா லைட்டாக சாஃப்ட் ஆகிடுச்சு. 4 முந்திரி பருப்பு, அப்புறம் ஒரு 1/4 மூடி தேங்காய் இதை போட்டுட்டு ஒரு பெரட்டிட்டு ஆஃப் பண்ணி ஆற வச்சு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. முக்கியமாக ஏலக்காயும் கல்பாசியும் போட மறந்துடாதீங்க. அந்த 2ம் தான் அந்த அத்தென்டிக் டேஸ்ட் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். அந்த கல்யாண வீட்டில் சாப்பிட்ற அந்த டேஸ்ட் அப்படியே வந்து கொடுக்கும். நல்லா ஆறிடுச்சு. கொஞ்சம் தண்ணி விட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன்.
இப்போ கிரேவி ரெடி பண்ணுறக்கு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் வந்து பட்டை, ஏலக்காய், அன்னாச்சி பூ, மராத்தி மொக்கு இந்த 4 வந்து போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 2 கீறின பச்சை மிளகாயை 4ஆக கட் பண்ணி வந்து சேர்த்துக்கிட்டேன். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது. வெங்காயம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு 1½ டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் எண்ணெயிலேயே வரமிளகாத்தூள், மல்லித்தூள், உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம சுண்டல்லையே உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். ரொம்ப அதிகமான மாதிரி ஆகிரும். அதெல்லாம் நல்லா ஒன்றா கலந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மிக்ஸி ஜார் அரிசி தண்ணி விட்டு இப்போ அது நல்லா கொதித்து திக்காகி வரணும். மூடி வச்சிடலாம். ஒரு 6-7 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கிரேவியாட்டம் திக்காகியிருக்கும். அப்புறம் வேக வச்சுருக்க சுண்டலாம் தண்ணியோடு சேர்த்துக்கலாம். இதில் சுண்டல் அரைச்சி போடணும் அப்படிங்கிற வேலையெல்லாம் கிடையாது. அப்படியே தண்ணியோடு சேர்த்து திக்காக விட்டுருங்க. திக்கானதும் இறக்கிடலாம். அவ்வளோதான். நான் இதெல்லாம் ரெடி பண்ணவே அப்பா அம்மாவும் வந்துட்டாங்க. அப்பாவும் அம்மாவும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக லேகன் பர்த்டேக்கு ஊருக்கு வந்தாங்க. அப்புறம் அம்மாவை தான் நான் கூப்பிட்டே இருந்தேன். ஒரு 2 நாள் வந்து இருந்துட்டு போமா அப்படின்னு கூப்பிட்டே இருந்தேன். அப்புறம் அப்பா அம்மா 2 பேருமே வந்திருந்தாங்க. வந்ததும் என் ஹஸ்பண்டும் வந்துட்டார். எல்லாருக்கும் சேர்த்து பூரி சுட வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. லேகனுக்கு நைட் சாப்பாடு பூரிடான்னு சொன்னதுலேருந்து ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு இப்பயே வேணும்னு. குழம்பு கொஞ்சம் திக்காகிட்டு இருந்தது. அதுக்கு நடுவில் அவனுக்கு வெறும் பூரியை சுட்டு கொடுத்துட்டேன். இந்த சைட் பார்த்திங்கன்னா குழம்பு திக்காகிடுச்சு. கொஞ்சம் கொத்தமல்லியும் கசூரி மெத்தி இருந்தால் அதுவும் தூவி இறக்கிடுங்க. சூப்பராக இருக்கும் அதோட டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்பா அம்மா, அத்தை மாமா, ஹஸ்பண்ட் எல்லாருமே சாப்பிட்டு இருந்தாங்க. எல்லாத்துக்கும் சுட்டு சர்வ் பண்ணிட்டு இருந்தோம். லேகன் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அத்தை மாமாட்டையும் சரி எங்கள் அப்பா அம்மாட்டையும் சரி ஈக்குவலாக இருப்பான். அது அழகாக வந்து அவன் பேலன்ஸ் பண்ணுவான். அவன் வந்து அவங்கக்கிட்ட அப்படி இருக்கானே அவங்களுக்கும் தோணாது, இவங்ககிட்ட இப்படி இருக்கானே இவங்களுக்கும் தோணாது. 2 பேர்த்திட்டையும் ஈக்குவலாக இருப்பான். அப்பா அம்மாவை பிடிக்கும்னு கேட்டால் கூட 2 பேர்த்தையுமே தான் பிடிக்கும். 2 பேருமே எனக்கு வேணும் அப்படின்னு வந்து நல்லா அழகாக வந்து அதை பேலன்ஸ் பண்ணுவான். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ அன்றைக்கி டே பார்த்திங்கன்னா எங்களுக்கு இப்படி தான் பீஸ்ஃபுல்லாக சூப்பராக அப்பா அம்மா கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு முடிஞ்சுது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஏதோ ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோ நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.